நீங்க உங்க வீட்ல கார்டன் செடியெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, எங்க வெளிய போயிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நீங்க வீட்டுக்கு வந்தோனே பார்க்குறது உங்க கார்டன்ல இருக்க செடியா தான் இருக்கும். எந்த செடியில பூ வந்திருக்கு, காய் விட்டுருக்கா, பழம் வந்திருக்கா நம்ம ஆசையா பார்ப்போம். அதே மாரி தாங்க நாங்க ஒரு 3 நாள் ட்ரிப் போயிட்டு வீட்டுக்கு வந்தோனே கார்டன்ல பார்த்தா, இந்த பீன்ஸ் செடி பார்த்தீங்க அப்படின்னா, கொத்து கொத்தா காய்ச்சிட்டு இருந்துச்சு. பார்க்கறக்கே அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சுங்க. நாங்க போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிஞ்சும் பூவும் இருந்துச்சு. அதுக்குள்ள பீன்ஸ்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த பீன்ஸ் செடியும் பட்டாணியும் மட்டும் நம்ம டக்குன்னு விதை போட்டோம்னா மடமடன்னு வளர்ந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2 விதமான பீன்ஸ் செடி இருக்குங்க. ஒன்று வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸு, இன்னொன்று வந்து க்ரீன் பீன்ஸு. 2மே நாங்கள் வச்சுருக்கோம். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இன்னியும். இன்றைக்கி இந்த அளவுக்கு பீன்ஸ் கிடச்சிதுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லைட் க்ரீன் கலரில் கொஞ்சம் குண்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெஞ்ச் பீன்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் ஒல்லியாக இருக்கிறது வந்து க்ரீன் பீன்ஸுங்க. 2மே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு எனக்கு பீன்ஸ் வந்து அடுத்த வாரத்துக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.